கிறிஸ்டியானிட்டியில கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்கள ரொம்ப முக்கியமான விஷயம் இயேசு கிறிஸ்து அவர் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற மிக மிக முக்கியமான விஷயம் வந்து டு பி குட் ஸ்டூவர்ட்ஸ், நல்ல மேனேஜரா நம்ம இருக்கணும் என்பதுதான். இஃப் வி லுக் அட் அவர் லைஃப், நம்ம வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிச்சா அதுல நமக்கு ஒரு முழுமை ஃபுல்னஸ் எப்போதுமே இருக்கிறதே கிடையாது. இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாதது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இல்லாதது. நம்ம மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி பார்த்தால்தான் அது ஆசீர்வாதம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம சுற்றி இருக்கிற இடத்தை மாற்ற முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம வேர்ட்ஸ் இன்றைக்கு ரொம்ப கேவலமாக பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறேன். மீடியால, மற்ற இடங்களை, ஏன் சபைகள்ல வார்த்தைகளை கேஷுவலா உதாசீனமா உலகம் புத்திசாலித்தனத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு நினைச்சு புத்திசாலியா பேசுறேன்னு நினைச்சு பல நேரங்கள் I see words being used so badly. People do not realize அதுதான் அவங்களுக்கு பெரிய அடி என்று சொல்லி. பட் ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரும் பொழுது நிச்சயமா நம்ம வார்த்தைகளை பத்தி கேட்பாரு. And we should learn to manage our words. சின்ன வயசுல எனக்கு மேனேஜர்ன்ற பேரு ஒரு பெரிய ஃபேசினேஷனா இருந்தது. அது போக போக பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த மேனேஜர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி தோணுச்சு. நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுதும் நார்மலா ஃபர்ஸ்ட் வேலை நம்ம போறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் லெவல்ல, ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு சாதாரண வேலையில சேருவோம். அப்போ நமக்கெல்லாம் ஒரு மேனேஜர் இருப்பாங்க அந்த கம்பெனியில், மேனேஜர் பெரிய ஆளு. ஸோ அவங்கள பார்த்தா சில சமயங்களில் சில மேனேஜரை பார்த்தா பயம் இருக்கும், சில மேனேஜர்ஸ் பார்த்தா ரெஸ்பெக்ட் இருக்கும். பல மேனேஜர்ஸை பார்க்கும்போது நம்மளும் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வருவோமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கும், ஆஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ இந்த மேனேஜர் அப்படின்ற ஒரு வேர்டே ஒரு ஃபேசினேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்ட். ஆனால் பைபிளை வாசிக்க கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள ஆரம்பித்த அந்த நிமிடம் முதல் மேனேஜர் என்பது இஸ் நாட் அ பொசிஷன், இஸ் நாட் அ டெக்கரேட்டிவ் பொசிஷன். அது ஒரு அலங்காரத்துக்குரிய ஆடம்பரத்திற்குரிய ஒரு பதவி மட்டும் கிடையாது, அது ஒரு பொறுப்பு என்பது புரிய வந்தது. ஆக்சுவலி பைபிள் டாக்ஸ் அபவுட் மேனேஜர். இயேசு கிறிஸ்து மேனேஜரை பத்தி பேசுறாரு. பைபிள்ல நிறைய இடத்துல நல்ல மேனேஜர்ஸ் பத்தி பேசப்படுகிறது. அந்த கான்செப்ட் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, ஜீசஸ் அந்த கான்செப்ட் பத்தி என்ன சொல்றாருன்னா, பைபிள் அந்த கான்செப்ட் பத்தி என்ன தெரிய வருதுன்னா, தொடர்ந்து படிக்கும் பொழுது மேனேஜர் என்றால் அதுக்கு இன்னொரு நல்ல பேர் இருக்கு, ஸ்டூவர்ட் என்று சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கென்று கொடுக்கப்பட்ட சில காரியங்களையும் சில பொறுப்புகளையும் சில பொக்கிஷங்களையும் சரியாக கையாள்வது, ஹேண்ட்லிங் இட் ப்ராப்பர்லி. இன்னும் பெட்டரா சொல்லணும்னா, நம்ம நம்பி கொடுக்கப்பட்ட விஷயங்களை, those things that has been entrusted into our responsibility, அந்த விஷயங்களை பியூட்டிஃபுல்லாக நமக்கு யார் அதை நம்பி கொடுத்தாங்களோ அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக அதை சரியாக பாதுகாத்து கொள்வது, சரியாக ஹேண்டில் பண்ணுவது தான் ஒரு நல்ல மேனேஜர், a good steward என்று சொல்லப்படுகிறது. நிறைய முறை இதை சொல்லியிருக்கிறேன், பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் அகைன் ஃபார் பீப்புள் who do not know this. கிறிஸ்டியானிட்டியில கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்கள ரொம்ப முக்கியமான விஷயம் இயேசு கிறிஸ்து அவர் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற மிக மிக முக்கியமான விஷயம் வந்து டு பி குட் ஸ்டூவர்ட்ஸ், நல்ல மேனேஜரா நம்ம இருக்கணும் என்பதுதான். நம்ம ஒரு நாள் ஏசப்பாவை சந்திக்க போறோம், ஜட்ஜ்மெண்ட் டே என்று சொல்றாங்க. அதை பத்தி அந்த சந்திக்கிற நாள்ல கர்த்தர் நம்ம இடத்துல வைக்க போற அசஸ்மெண்ட், நம்ம எப்படி அசஸ் பண்ண போறாரு, அந்த நியாயம் தீர்ப்பு நாள்ல ஏசப்பா முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம எப்படி அசஸ் பண்ண போறாருன்னா, நீ நல்ல மேனேஜரா இருந்தியா, நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைய சரியாக மேனேஜ் பண்ணியா என்பது அவர் நம்மளை திரும்ப திரும்ப கேட்க போற காரியம். சோ எதெல்லாம் மேனேஜ் பண்ணியான்னு கேட்பாரு, சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் மேனேஜ் பண்ணியான்னு கேட்பாரு. உங்களுடைய தாட்ஸ் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லி எதெல்லாம் கேட்பாரு நினைக்கிறீங்க? நல்லா யோசித்துக்கோங்க. நியாயம் தீர்ப்பு நாள் நம்ம நிக்க போறோம், நம்ம எல்லாரும் நிக்க போறோம் இல்லையா ஒரு நாள். யாரா தப்பிக்க முடியுமா? அதை யாரா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
ஜட்மெண்ட் டேன்னு ஒன்று கண்டிப்பா இருக்கு, அது மறுக்கவே முடியாது. இட்ஸ் ரியாலிட்டி. ஒரு நாள் ஜீசஸ் முன்னாடி நிக்க போறோம். அப்போ அன்னைக்கு அவர் சேவியராக இல்ல, ராஜாவாக, ஜட்ஜாக இருப்பார். அதான் செகண்ட் கம்மிங். ஸோ அன்றைக்கு நம்மை பார்த்து அவர் என்ன கேட்க போறார், என்ன மேனேஜரா நம்மளை பார்க்க போறார், என்னெல்லாம் கேட்க போறார் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் சொல்லி கேட்க போறாரு. டைம் பியூட்டிஃபுல், அப்புறம் ஃபினான்ஸ் பியூட்டிஃபுல், நம்மளுடைய காசு பொருளாதாரம் பியூட்டிஃபுல், அப்புறம் ஃபேமிலி பியூட்டிஃபுல், ஃபேமிலி நம்மளுடைய குடும்பம், அப்புறம் ஹெல்த் சரீரம் எஸ் பியூட்டிஃபுல், அப்புறம் ஒர்க் நம்ம கொடுத்துருக்கிற வேலை, அப்புறம் ஒழுக்கம் டிசிப்ளின், டிசிப்ளின் ஒரு குவாலிட்டி பட் ஓகே ஃபைன், அப்புறம் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஊழியம், நமக்கென்று கொடுத்திருக்கிற ஆடுகள் மந்தை. கர்த்தர் நிச்சயமா நமக்கென்று கொடுத்த காரியங்களை குறித்து நம்ம அதை சரியா மேனேஜ் பண்ணோமா என்று சொல்லி நிச்சயமா நம்மளை அசஸ் பண்ணுவார், கேட்பார். அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. பைபிளில் நிறைய பேசேஜஸ் மேனேஜர்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஜீசஸே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான பேரபிள்ஸ் சொல்கிறாரு. அதில் இருக்கிற அந்த வார்த்தை ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த வசனம் தான் நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல். அதுதான் நம்ம இங்கே கற்றுக்கொள்ள போகிற, இந்த மாதம் கற்றுக்கொள்ள போகிற விஷயம். வாசிப்போமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். His master said to him, well done, good and faithful servant. You are faithful over a few things. You are faithful over a few things, so I will put you in charge of many things. Share your master's joy. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி மாஸ்டர்ஸ் ஜாய். ஷேர் யோர் மாஸ்டர்ஸ் ஜாய். எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஹல்லேலூயா. நம்ம லைஃபை குறித்து நமக்கு ஒரு பார்வை இருந்துச்சுன்னா அந்த பார்வை எப்படி இருக்கும் என்றால், லைஃப்பில் எல்லாவற்றிலும் நம்ம ஒரு அறகுறையாக இருக்கிற மாதிரி. நல்லா யோசித்து பாருங்க. சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப எனர்ஜியாக இருப்போம், அந்த நாள் ஃபுல்லாக பியூட்டிஃபுல் ஒரு பவர் இருக்கும். we love everything around us, everybody around us. சில நாட்கள் அப்படி இருக்காது. ஒன் டே சொல்லுவோம், இந்த மாதம் எப்படி இருக்கிறோம் பாடுறா என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு 2-3 நாள் போன பிறகு அப்படியே அந்த எனர்ஜி குறைஞ்சிரும். something will happen or somebody will do something and we lose the energy or joy. That's okay. சில சமயம் பாருங்கள், நம்ம பணத்தின் காரியங்களை பாருங்கள். நல்ல ஒரு காலத்தில் நல்ல பணம் சேமிப்போம், சேகரிப்போம், அதை செலவழிப்போம். சில காலங்களில் கஷ்டப்படுவோம். we are not able to enjoy the fullness of the money that God has given us. சில சமயம் நம்ம சரீரம் சூப்பராக இருக்கும், ஃபுல் எனர்ஜி எந்தூல இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணுவோம், நினைப்போம், ஓடுவோம், நல்லா டயட் இருப்போம். சில நாட்களில் ஒன்றுமே செய்ய மாட்டோம், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். சில ரிலேஷன்ஷிப்ஸில் எப்படி இருக்கும், சில நாட்கள் நல்லா இருக்கும், சில சமயங்களில் நல்லா இருக்காது. ஸோ இஃப் வி லுக் அட் அவர் லைஃப், நம்ம வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிச்சா அதில் நமக்கு ஒரு முழுமை ஃபுல்னஸ் எப்போதுமே இருக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு முழு புரிதல் நமக்கு இருக்கிறதே கிடையாது. இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் தெரியுமா? நம்மக்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாதது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இல்லாதது. நம்ம மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி பார்த்தால்தான் அது ஆசீர்வாதம், அதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கு நமக்கு அது இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம மாஸ்டர்ஸ் ஜாய்க்குள்ளே பிரவேசிக்க மாட்டேங்கிறோம். நம்ம உலகத்தில் நமக்கு சில விஷயங்கள் இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? நம்மளா ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிறோம், இல்லாட்டி உலகம் இதான் சந்தோஷம்னு சொல்லிட்டு நமக்கு சில விஷயங்கள் எடுத்து காட்டுது, முன்னிறுத்துது, இப்படின்னு வைக்குது. அதுதான் சந்தோஷம்னு நினச்சி அதுக்காக ஓடுறோம். அது பல நேரங்களில் மாயையாக இருக்கிறது, விருதாவாக இருக்கு, வேஸ்டாக இருக்கிறது. இட்ஸ் நாட் ரியல் ஜாய் என்பது அது பக்கத்தில் வந்தோடனே நம்மளுக்கு புரியுது. இல்லாட்டி அது உண்மையான ஜாயா இல்லாதனால, சந்தோஷமா இல்லாதனால அது நம்மளுக்கு முழுசா எப்போதும் கிடைக்காது. நம்ம நினைப்போம், ஓடிட்டே இருக்கிறேன், அங்கே தெரியுது அந்த சந்தோஷம், அதை ரீச் பண்ணிட்டோன்னா சந்தோஷம் எனக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் பாருங்கள், நீங்கள் அந்த பொய்யான சந்தோஷத்தை நோக்கி ஓடிட்டே இருந்தீங்கன்னா அது பொய் தான், அது அங்கே இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் ஓடிட்டே தான் இருப்பீங்க.
அதாவது நம்ம முழுமையான பிக்சரை பார்க்கவே முடியல நம்ம லைஃப்ல. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு என்ன வச்சிருக்கிறேன்னா என்னோட சந்தோஷத்தை வச்சிருக்கிறேன். மாஸ்டர்ஸ் ஜாய், அதுதான் உண்மையான சந்தோஷம், அதான் முழுமையான சந்தோஷம். அந்த சந்தோஷம் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்குள்ள எப்படி பிரவேசிக்க முடியும்? லிசன் டு திஸ், இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ள எப்படி நம்ம கடந்து செல்ல முடியும்? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது. எப்படி? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது. நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற சரீரமாகட்டும், பணமாகட்டும், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களாகட்டும், கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைகள் ஆகட்டும், கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல மனிதர்களாகட்டும், நமக்கு இது பத்த மாட்டேங்குது. அவர் குறை சொல்கிறோம், அவர் அதோட வேல்யூ தெரியாமல் இருக்கிறோம். அந்த காரியங்களை சரியாக கையாள மாற்றோம், ஹேண்டில் பண்ண மாற்றோம். அந்த கொஞ்சம் என்று சொல்லி நம்ம நினைக்கிற அந்த கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறதில்ல. we don't do it well, we waste it, வேஸ்ட் பண்ணுறோம், வீணாக்கிடுறோம். இந்த நேரமாகட்டும், நம்ம சரீரமாகட்டும், ஊழியமாகட்டும், மனிதர்களாகட்டும், பணமாகட்டும், வீணாக்கிறோம், விரயம் பண்ணுறோம், அதோட வேல்யூ புரியாமல் இருக்கிறோம். அதனால தான் கர்த்தரால் அநேகத்தை நம்ம கொடுக்க முடியல. அதனால தான் கர்த்தரால் அவருடைய சந்தோஷத்தில் நம்மை கொண்டு வர முடியவில்லை. இந்த சீரீஸ் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறது, எப்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள் மீது நம்ம நல்ல மேனேஜராக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். which is going to begin the effort. நல்ல மேனேஜராக இருக்கிறதுக்கு நிறைய பண்புகள் தேவை. மல்டிப்ளை பண்ணணும், அது இன்னும் பெட்டர் ஆக்கணும். கர்த்தர் கொடுத்திருக்க காரியங்கள் இன்னும் பெட்டர் ஆக்கணும். அப்படியே புதைச்சி வைக்கக்கூடாது, அதை பெட்டர் ஆக்கணும், மல்டிப்ளை பண்ணணும், பெருக செய்யணும். அதை டிஸ்ட்ராய் பண்ணாமல் பெருக செய்யணும். அது நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சரீரமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், டிஸ்ட்ராய் பண்ணாமல் பெருக பண்ணணும். அது எப்படின்னு கொஞ்சம் கற்றுக்க முயற்சி செய்ய போகிறோம். ஓகே, எவ்ரிபடி ரெடி? ஆல் ரைட், லுக்ஸ் குட் so far? ஓகேயா? எக்ஸைட்டடா? ஓகே, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான பிப்ளிக்கல் பேசேஜுக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். பியூட்டிஃபுல், லெட்ஸ் சே பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் பத்தல, பியூட்டிஃபுல், ஒரு அழகான பொக்கிஷமான ஒரு பேசேஜ். ஏன் இது அழகான பொக்கிஷமான பேசேஜ் என்று சொல்றேன்னா, ஒவ்வொரு முறையும் இந்த பேசேஜை பற்றி நான் யோசிக்கும் பொழுது, இதை படிக்கும் பொழுது எனக்கு இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 126 டு பி எக்ஸாக்ட், ஓகே, நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், 126 டிஃப்ரெண்ட் சர்மன் ஐடியாஸ் இருக்கு. அவ்வளோ பொக்கிஷம் இதில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இதுல இருந்து மேனேஜர் பற்றி கற்றுக்க போகிறோம். ஜான் சாப்டர் 8 verses 1 to 11, யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள்,
இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த பாசேஜை வாசிக்கும் பொழுது நான் சொன்னேன் எனக்கு 126 சர்மன் ஐடியாஸ் இருக்கு என்று சொல்லி. பட் இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை இதில் பேச ஆசைப்படுறேன். ஐம் so engrossed by this thought. இந்த 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 விஷயம் மனசில் வந்த உடனே என் உள்ளம் அப்படியே I would say so many words, என்ன வார்த்தை சொல்லுன்னு தெரியல. பட் ஜீசஸ் அவருடைய பிரசன்ஸ், அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம், இந்த பேசேஜில் அந்த சீனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தா அது சமாதானத்தை கொண்டு வருகிறதை உணர்கிறோம். Just imagine this scene one time for me. Just once for me. ஒரு முறை இந்த காட்சியை உங்கள் மனசில் கொண்டு வாங்க. நிறைய பெரிய தலைவர்கள் அங்கே வந்தது சாதாரண ஆளுங்க கிடையாது. எல்லாம் டீச்சர்ஸ் ஆஃப் லா, ஃபாரிசீஸ், சாடுசீஸ், அந்த மக்கள்லாம் பயந்து மரியாதை செலுத்துகிற பொறுப்பில் பதவியில் இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாம் வராங்க. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை, பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கூட்டிகிட்டு வராங்க. ஏசப்பா ஒரு இடத்துல டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு சர்ச் மாதிரின்னு வச்சுப்போம். ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு இதே மாதிரி. அப்போ இவங்க எல்லாம் கூட்டமா சத்தத்தோடு வராங்க, கோபமா வராங்க. அந்த பொண்ணை நடுவில் தள்ளுறாங்க, அந்த பொண்ணு நடுவில் வந்து விழுறா, நிற்கிறா. அப்போ அவங்க எல்லாம் சத்தம் போட்டு ஏசப்பா கிட்ட கோபமா பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த இடம் நாய்ஸியா இருக்கு, அந்த இடம் லவுடா இருக்கு, அந்த இடம் பயத்தை கொடுக்குது, அந்த இடம் ஆக்ரோஷமா இருக்கு, அந்த இடத்துல கோபம் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல என்னெல்லாம் நெகட்டிவிட்டி நீங்க பார்க்க முடியும், என்னெல்லாம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நீங்க இந்த உலகத்துல பார்க்க முடியுமோ, அது எல்லா நெகட்டிவிட்டியும் அந்த இடத்துல அதிகமா இருக்கு. The place is filled with negativity. அந்த இடம் பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டினால நிரப்பப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு மத்தியில ஒருத்தர் அமைதியாக சமாதானத்தோடு, அவர் மட்டும் சமாதானமாக இல்லை, அந்த இடத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தார். அந்த 11ஆம் வசனம் முடிகிற நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல ஒரு சமாதானம் நிலவுகிறது. கோபமாக கத்தி கொண்டு பிரச்சனையோட, ஃபுல் நெகட்டிவிட்டியோட, ஒரு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள், கல்லாலே அடிச்சு ஒரு பொண்ணை கொலை செய்யணும், இல்லாட்டி ஏசப்பாவை அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி எண்ணத்தோடு வந்தவர்கள் எல்லாம் அமைதியாக அந்த இடத்தை விட்டு போகிறத பார்க்க முடிகிறது. இந்த காலை நேரத்தில் I can tell you one thing. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தாலும் அதில் சமாதானத்தை கொண்டு வருவது இயேசுப்பாக்கு பிடிச்ச பிஸ்னஸ். And he's good at it. He's very, very good at it. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவரால் நம் வாழ்க்கையில் அடிக்கிற புயல்கள் மத்தியில் சமாதானத்தை கொண்டு வர முடியும். I want you to believe this in this morning. இதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறேன். இதை ஒருவேளை மறந்தவர்களாக நம்ம இருக்கலாம், பிகாஸ் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்டார்ம். நம்ம வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிற அந்த கொடூரமான புயல்னால இதை மறந்து போயிருக்கலாம். we could have forgotten this. இதை பற்றி யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம கட்டப்பட்டு இருக்கலாம். பட் I want to tell you this, I want you to remember this. அதை மறக்கவே கூடாது. என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தாலும், எப்படி பெரிய பிரச்சனையாக அது இருந்தாலும், என்னுடைய தகுதிக்கு மேல முடியாது, முடிக்க முடியாது என்கிற காரியமாக இருந்தாலும், அது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் மாறும். அந்த இடத்துல சமாதானம் வரும். சமாதானத்தை அவரால் மட்டும் தர முடியும். பிசாசு என்ன பண்றான், நம்ம லைஃப்ல சில சிச்சுவேஷன்ஸ் கொண்டு வரான் பாருங்க. பல நேரங்கள் அது நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி தான் இருக்கிறது.
நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். எனக்கு பிரச்சனை வரணும், எனக்கு கஷ்டம் வரணும், எனக்கு போராட்டம் வரணும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம தாண்டி அது நடக்கும். அது நடக்கும் பொழுது, அது நடக்கிறதுனால நமக்கு ஏற்படுகிற வலியை விட, அது நடந்ததற்கு அப்புறம் நம்ம ஏற்படுகிற பயமும் டிஸ்டர்பன்ஸும் ஆங்ஸைட்டியும் அதை குறித்த கவலையும் அதுதான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த இடத்துல ஒரு தவறு நடக்குதான், பாவம் தான், அந்த பொண்ணு செய்கிறது பாவம் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த பாவத்தை விட அதிகமான ஒரு பிரச்சனை என்று சொல்லி பார்த்தா, அவங்க எல்லாம் கத்திக்கிட்டு அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு வந்துக்கிட்டு ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணி, ஒரு நல்ல டீச்சிங் செஷன் போயிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கலைபரத்தை உண்டு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் அங்கே ப்ரெஷர். நம்ம லைஃப்பில் இதை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே நிறைய பிரச்சனைகளை லைஃப்பில் சந்திக்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். நம்மளுடைய தகுதிக்கு மேலே சில காரியங்கள், அந்த பிரச்சனைகள் ரியலாக இருக்கும், அந்த வலி ரியலாக இருக்கும், அந்த கஷ்டம் ரியலாக இருக்கும். ஆனால் அதை விட மோசமான காரியம் என்ன தெரியுமா? அதை சார்ந்து, அதை சூழ்ந்து, அதன் நிமித்தம் ஏற்படுகிற கன்ஃபியூஷன், கலைபரம். அதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளம். அதுதான் பல நாட்களுக்கு ஒரு சோர்வை, சோகத்தை நம்மளுடைய மூட மாற்றுகிற, அதுக்கப்புறம் நம்ம எழுந்திருக்கவே முடியாத அளவிற்கு நம்மளை சோம்பேறியாக்கிற, கஷ்டத்தில் நம்மளுடைய ப்ரோக்ரஷனை தடுக்கிற காரியமாக இருக்கிறது. I want to share a beautiful testimony. டெஸ்டிமனி என்று சொல்வதை விட இது ஒரு பாடம் என்று சொல்லி நினைக்கிறேன். இப்போலாம் ஊருக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, எங்கேயா போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஒரு 2 வாரமாக வெளியூருக்கு போயிருந்தேன், எல்லாருக்கும் தெரியும், யூஎஸ் அண்ட் கனடாவுக்கு போயிருந்தேன். யூஎஸில் என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு, இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கனடாவுக்கு வரேன். கனடாவில் மோஸ்ட் ஆஃப் த டைம், நான் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி அ டைம் ஆஃப் வெக்கேஷன். அதாவது என்னோடய தங்கச்சி குடும்பத்தோடு செலவழிக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம். ஸோ ஒரு டைம் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ரிஜுவனேஷன் வச்சுக்கலாம். ஸோ அவங்களும் நிறைய பிளான் போட்டாங்க. பல மாதங்களுக்கு முன்னாடி இதற்கான திட்டங்கள் போட்டு, அவங்க இருக்கிற வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வேற ஒரு ஊரில் ஒரு டைம் ஆஃப் வெக்கேஷனுக்காக அவங்க பிளான் பண்ணி டிக்கெட்லாம் அதுக்காக போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ கிளம்புறோம், சண்டே அன்றைக்கி கிளம்புறோம். சண்டே அன்றைக்கி கிளம்பி அந்த வெக்கேஷனுக்காக போகிறோம் அந்த ஊருக்கு. நோவா ஸ்கோஷியா என்கிற ஊர். அங்கே கேபட் ட்ரெயில் அப்படின்ற சொல்லி ஒரு ரோட் ட்ரிப்பு. ஸோ அங்கே போய் இறங்கி அந்த ரோட் ட்ரிப்புக்காக கிளம்புறோம். அங்கேருந்து ஒரு ரெண்டல் கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடியே என்னோடய பிரதர்லாம் அந்த பிளானை ஃபுல்லாக அமைச்சிருந்தார். என்றைக்கு எங்கே இருப்போம், எங்கெங்கே போக போகிறோம், எப்படி போக போகிறோம் முதற்கொண்டு அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த பிளான் படி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். சன்செட் பாயிண்ட் அந்த இடம் பேர். அதில் ஒரு சின்ன மலை, அது அந்த மலை மேலே இருந்து நம்ம பார்க்கும் பொழுது சன்செட் அந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். ஸோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து அந்த இடத்த பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிருந்தோம். நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சன்செட்டை பார்த்து முடித்த உடனே நமக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்கும் தெரியுமா. ரொம்ப நாளாக ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் யூஎஸ்லேருந்து வந்து. யூஸ்வலாக சென்னையில் இருந்தேன்னா ஃபிட்னஸில் ரொம்ப கவனம் செலுத்தி என்னோடய சாப்பாட்டில் இருந்து டெய்லி என்னோடய வாக்கிங்கு, எக்ஸசைஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவேன். பட் ஒரு ஃபியூ டேஸு ட்ரை பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணேன். பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியல. ஸோ எனக்குள்ள ஒரு ஆர்வம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்டோர், நல்லா வாக்கிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், வாக்கிங்கை பிரியமாக பண்ணுறவங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு அவுட்டோர் பிளேஸ் இருந்தால் நமக்கெல்லாம் வாக்கிங் பண்ணணுன்னு உடனே தோணும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் தோணுச்சு அந்த இடத்த பார்த்து. ஸோ என் தங்கச்சி குடும்பத்தினர் அவங்க வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி நான் என்ன பண்ணேன், நடக்க ஆரம்பித்தேன். அது ஒரு ஹில் பிளேஸ் பாருங்கள், நம்ம நல்ல ரோடு, தரமான ரோடு. ஸோ வேகமாக நடக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ரொம்ப எனர்ஜியாக இருந்தது, ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக இருந்தது. சரி, திரும்பி அங்கேருந்து வரும் பொழுது சரி நம்ம ஊரில் தான் நடந்துகிட்டே இருக்கோம், கொஞ்சம் ஓடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு அதிக பிரசங்கித்தனம் வந்து சரி ஓடலாம் என்று சொல்லி முதல் ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன் பாருங்கள். காலு ஸ்லிப்பாகி அப்படியே ரோட்டில் விழுந்து அடிபட்டுருச்சு. ஃபேஸ் ரோட்டில் விழுந்து
எல்லாம் ஸ்பிளிட் செகண்டில் நடக்குது. ஜஸ்ட் லைக் தட், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம யோசிச்சு இதெல்லாம் செய்ய மாட்டோம் இல்லையா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல், யோசிக்காத ஒரு விஷயம், கொஞ்சம் கூட இது லிஸ்ட்டில் இல்லை, கொஞ்சம் கூட இது பிளானிங்கில் இல்லை. விழுந்த தரையில் என் ஃபேஸ் விழுந்துச்சு. இதெல்லாம் எப்படி நடந்து தெரியல. நான் டக்குன்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே எனக்கு தெரியுது ரத்தம் கொட்டுது ஃபுல்லாக. அவங்க என்ன அதுக்குள்ளே தேடுறாங்க. அவங்க பயந்துட்டாங்க. மலை பகுதி வர திடீர்னு எனக்கு காணணுன்னு எங்கேயாவது எகிரி குதிச்சேன்னா அப்படின்னு நினச்சிட்டாங்க. தேடுறாங்க. நான் அவங்கள பார்த்தோன்னே அவங்க கிட்ட போகிறேன். பயந்துட்டாங்க. ஆக்சுவலாக 3 பேர் முகத்துலையும் அவ்வளோ பயம். ஆப்வியஸாக இருக்கும்ல. யூஸ்வலாக இந்த மாதிரி எங்கேயுமே போகாத ஒரு பர்சனை அன்போடு அவங்க அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வர வச்சு அவ்வளோ பிளான் பண்ணி அதுக்காக திட்டம் போட்டு என்ஜாய் பண்ணும், பிரதரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இடத்துக்கு போன உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு பதற்றம், பயம் எல்லாருக்கும், 3 பேருக்கும், இந்த சின்ன குழந்தை உட்பட. அதை நான் பார்க்குறேன். ஸோ நான் போகிறேன். ஆனால் அடுத்த கொஞ்ச நேரம் நடந்த விஷயம் எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கொடுத்துச்சு. என்னென்னா, அஃப்கோர்ஸ் அவங்க பயந்தாங்க, அஃப்கோர்ஸ் அவங்க கஷ்டப்பட்டாங்க, அஃப்கோர்ஸ் அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு தேடி ஒரு 1/2 hour அங்கேருந்து ஹாஸ்பிட்டலு அங்கே என்னை கூப்பிட்டு போனாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு வேண்டிய மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். எங்கேயுமே அவங்க வாயிலேருந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை வரவே இல்லை. நான் திரும்பி வரும்போதெல்லாம் என் ஃப்ளைட்டில் யோசிக்கிறேன், இங்கே வந்த பிறகு யோசிக்கிறேன். அவ்வளோ செலவு பண்ணி, அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு, அவ்வளோ என் மேலே பாசமாக அவங்க கொண்டு போயிருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்னை திட்டுறதுக்கு. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நெகட்டிவான வேர்ட்ஸ் பேசுறதுக்கு. நீ ஏன் இப்படி ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக அப்படி போன, நீ ஏன் இப்படி ஓடின, நீ ஏன் இப்படி பண்ண என்று சொல்லி என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் பேசலாம். அந்த சிச்சுவேஷன் இன்னும் பயத்தோடும் பதற்றத்தோடும் மாற்றிருக்க முடியும். And they had rights to do it. But I'm so surprised and I'm so thankful to God for giving such a beautiful family. அது என்னோட பிரதர்ல கார்த்திகாட்டும், அவர் தான் பயங்கர கம்போஸ்டராக இருந்தார் என்டையர் சிச்சுவேஷனில். அவருக்கு இருந்த கம்போஸ்டரை பார்த்தா எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு. எனக்கு இது ஒன்றும் இல்லைடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் அந்த விழுந்து எழுந்திரிச்ச மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரத்தம் கொட்டுது, மூக்கிலேருந்து கொட்டிகிட்டே இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு நிச்சயமாக ஒரு பதற்றம் வந்தது தான், அதை மறுக்கவே முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க பிபி எடுக்கும்போது அது எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா அந்த பதற்றம் அப்படி இருந்துச்சு. வெளியே நான் காட்டினா கூட அந்த பதற்றம் இருந்தது. பட் என்னோட பிரதர்லோட கம்போஷர், அவர் அந்த என்டையர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணது எதுவுமே நெகட்டிவாக பேசாமல், இட்ஸ் அ லெசன் ஃபார் மீ. என் தங்கச்சி அஃப்கோர்ஸ் அவள் கொஞ்சம் பயப்படுறவானா, பட் அவளும் ப்ராப்ளம் என் பிரதர்லோட இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறேன். ஷி வாஸ் ஆல்சோ கம்போஸ் டு கிரேட். எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு கம்போஸ். என்னோட நீஸ், அந்த சின்ன குழந்தை, அவளுக்கு இருந்த கம்போஷர், அவளுக்கு இருந்த அந்த கண்ட்ரோல், ஒரு நெகட்டிவ் வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பேசல. அஃப்கோர்ஸ் தேவர் என்கொயரிங் அபவுட், அப்பப்போ செக் பண்ணாங்க, என்கொயர் பண்ணாங்க, எனக்கு என்ன தேவை, நான் இன்னும் எப்படி கம்ஃபர்டபுளாக ஆகணும் அப்படின்றத குறித்து கவனம் இருந்ததை தவிர நெகட்டிவாக ஒரு வார்த்தை அவங்க பேசல. அண்ட் ஐ பிலீவ், நான் இங்கே இந்தியாவுக்கு வந்த பிறகு அங்கேயும் அங்கே ஹாஸ்பிட்டல் போனேன். இந்தியாவுக்கு வந்த பிறகு ஒரு டாக்டரை போய் செக் பண்ணேன். அவர் என்கிட்ட பார்த்தோன்னே சொன்னாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகிடுச்சுண்ணா உங்களுக்கு அப்படின்னு தான் சொன்னார். I think more than the medicines, of course medicines are needed, more than anything else, the presence of the people around me, என்னை சுற்றி இருந்த மனிதர்கள், அவர்கள் பேசாத வார்த்தைகள் என்னை அதிகமாக சுகமாக்கினது. எல்லாருடைய ஜபங்களும் கூட. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம சந்திச்சாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஜீசஸ் அவ்வளோ நெகட்டிவான ஒரு சூழ்நிலையை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணார். இட்ஸ் ஹவ் யூ see everything, how you handle everything. So life la every aspect of our life, every difficult situation of our life, every negativity that the devil throws at us, நம்ம மேல அவன் அடிக்கிற ஒவ்வொரு நெகட்டிவான காரியத்தையும் நம்ம சுவாரஸ்யமாக, நம்ம சந்தோஷமாக, நம்ம அதை நமக்கு ஒரு பாடமாக மாற்ற முடியும் if you are able to manage it well like Jesus. இயேசுப்பா எப்படி மேனேஜ் பண்ணாரோ அப்படி மேனேஜ் பண்ணும் பொழுது இந்த சிச்சுவேஷனில், இந்த பேசேஜில்
ஜீசஸ் வாஸ் an excellent மேனேஜர். அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பீஸ் கடந்து வந்தது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அப்படி குட் மேனேஜர்ஸாக வைத்திருக்கிறார். அப்படிதான் நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய நெகட்டிவ் ப்ரெஷர், கஷ்டமான சூழ்நிலைகளில் God wants us to be good managers where we bring about peace in that place. கரெக்டா இல்லையா? அந்த பீஸை நம்ம கொண்டு வந்தோன்னா அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டி, அங்கே இருக்கிற காயங்கள், அங்கே இருக்கிற பிரச்சனைகளை மாத்திரத்திற்கு கர்த்தர் நம்மளை வல்லமையாக பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரை அப்படியாக என்ன அழைச்சிருக்கிறார், அப்படியாக என்ன அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அப்படியாக என்ன அழைச்சிருக்கிறார், அப்படியாக என்ன அனுப்பி இருக்கிறாரு? எந்த சூழ்நிலை, எந்த நெகட்டிவிட்டி, எந்த பிரஷர், எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்துல God's presence, peace, healing, prosperity கொண்டு வர என்ன அனுப்பி இருக்கிறார். I'm called to be a manager like that. I'm called to be a manager like that. But what is beautiful என்றால் இந்த இடத்துல ஜீசஸோட வார்த்தைகள். I want to show you something about words. Okay, இந்த பிக்சர் எதை குறிக்கிறது என்றால் ஒரு 2 பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை குறிக்குது. இது சயின்டிஃபிக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தியிருக்காங்க. வேற காலகட்டத்தில் 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நல்லா கவனிங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தண்ணியை வச்சு நடந்தது. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் அரிசி வச்சு நடந்தது. தண்ணி அண்ட் அரிசி, சொல்லுங்க. தண்ணி அண்ட் அரிசியை வச்சு நடந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாரு? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணவர் அந்த தண்ணியை எடுத்துட்டு அதுக்கிட்ட பேச ஆரம்பித்தார். 3 விதமாக பேச ஆரம்பித்தார். ஒரு விதம் என்னன்னா லவ்விங் வேர்ட்ஸ் பேச ஆரம்பித்தார். ஐ லவ் யூ, யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தார். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேச ஆரம்பித்தார். இன்னொரு கிளாஸ் ஆஃப் தண்ணிக்கிட்ட என்ன பேச ஆரம்பிச்சார்னா, எனக்கு நீ தாகத்தை தீக்கிற, நன்றி, நீ எனக்கு நல்ல ரிஃப்ரெஷிங் ஆகிற, நன்றி, என்னை க்ளீன் பண்ணுற, நன்றி என்று சொல்லி பேச ஆரம்பித்தார். 3வது கிளாஸ் தண்ணிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சார்னா, நீ வேஸ்ட்டு, நீ ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை, நீ பல நேரத்தில் டைஃபாய்டு கொண்டு வர, மற்ற வியாதி கொண்டு வர அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேச ஆரம்பித்தார். 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். இந்த 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் கிட்ட இந்த 3 விதமாக பேச ஆரம்பிச்சு அதை மார்க் பண்ணார். அப்புறம் தண்ணியை மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு அந்த மாலிக்யூலை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணும்பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. லவ் என்கிற தலைப்பு கீழே இருக்கிற தண்ணி மாலிக்யூல் இந்த மாதிரி இருந்துச்சான். தேங்க்யூ என்கிற தலைப்பு கீழே இருந்த தண்ணி மாலிக்யூல் இப்படி இருந்துச்சான். ஐ ஹேட் யூ என்கிற வார்த்தைகளை பேச தண்ணி மாலிக்யூல் இப்படி இருந்துச்சான். Can you see the difference? Can you see the difference? Difference தெரியுதா? ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆன இன்னொருத்தங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும்பொழுது, ஒரு விஷயத்தை அவங்க ப்ரூவ் பண்ணும் பொழுது அதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுகிற, அதை கிண்டல் பண்ணுகிற நிறைய பேச்சுகள் ஏற்படும். எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்க நினைக்கும் போது அதுக்கு எதிர்ப்புகள் நிறைய வரும். ஸோ அது மாதிரி இதுக்கும் எதிர்ப்புகள் நிறைய வந்துச்சு. நிறைய பேர் அதை கிண்டல் செஞ்சாங்க, கேலி செஞ்சாங்க, இது பொய்ன்னு சொன்னாங்க. ஸோ இன்னொருத்தவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணாங்க, அரிசி வச்சு இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசி வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. 3 டிஃப்ரெண்ட் டப்பா ஆஃப் அரிசி வச்சுருக்கிறாங்க. நல்லா பாயில் பண்ண அரிசி எடுத்து வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு முதல் பாட்டில் கிட்ட அன்பு அவங்க பேசினாங்களாம். இதே மாதிரி ஐ லவ் யூ, தேங்க்யூ ஃபார் இது அது இதெல்லாம் சொல்லி அன்பு தான் பேசிகிட்டே இருந்தாங்களாம். 30 days பேசியிருக்கிறாங்க. 2வது பாட்டில் கிட்ட விருப்ப பேசியிருக்கிறாங்க. நீ வேஸ்ட்டு, நீ வேலைக்கு மாட்டே, நீ மோசம் அப்படின்னு சொல்லி விருப்ப பேசியிருக்காங்க. 30 நாள் பேசியிருக்கிறாங்க. 3வது இந்த பாட்டில் கிட்ட எதுவுமே பேசலை, அதை ஓரமாக வச்சிட்டாங்க, அந்த சைடை திரும்பலை. 30 days கழிச்சு முதல் பாட்டில், லவ் பேசப்பட்ட அந்த பாட்டில் உள்ள இருக்கிற அந்த ரைஸு இன்னும் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துதான். 2வது பாட்டில், அதில் இருந்த ரைஸு கெட்டு போக ஆரம்பிச்சிச்சான். 3வது இருக்கிற பாட்டில் மொத்தமாக கெட்டு ரொம்ப மோசமாயிடுச்சான். யாருமே கண்டுக்காத அந்த பாட்டில். ஸோ வாட் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ரூவ்,
or at least give us an indication. நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம சுற்றி இருக்கிற இடத்தை மாற்ற முடியும். பைபிள் அதனால திரும்பி திரும்பி சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. சும்மா சொல்லலை அங்க, இட்ஸ் பவர்ஃபுல். நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால மரணம் உண்டாக முடியும், ஜீவனும் உண்டாக முடியும். நிறைய பேர் இதோட அர்த்தத்தையும் இதோடைய ஆழத்தையும் இதோட உண்மையும் புரிந்து கொள்வதில்லை. இன்ஃபேக்ட் we manage our words very badly. வார்த்தைகளை சரியாக மேனேஜ் பண்ணாதவர்களாக நாம் இருக்கிறோம். அண்ட் மைண்ட் இட், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இயேசுப்பன் நம்மை நியாயத்தீர்ப்பில் சந்திக்கும் பொழுது மேனேஜ் பண்ணுற விஷயங்களை பற்றி கேட்கும் பொழுது வேர்ட்ஸுக்கும் அதில் ஒரு இடம் இருக்குது. நம்ம பேசின வார்த்தைகளை குறித்து கண்டிப்பாக கேட்க போகிறார். பேசின பேசாத வார்த்தைகளை குறித்து கண்டிப்பாக கேள்வி உண்டு. How effectively are we managing our words? நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. சில வீடுகளுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும், பேட் வைப்ஸ் இருக்கும். சில சமயம் சில வீடுகளுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் பேட் வைப்ஸ் இருக்கும். சில ஆஃபீஸஸ் போகும்போது, சில மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு போகும்பொழுது, சில மனிதர்களை ஈஸியாக அப்ரோச்சே நம்ம பண்ண முடியாது. அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த டைமில். நம்ம அவங்கள பார்க்குற, அவங்க கூட பேச போகிற டைமில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள்ட பேசுகிறதுக்கே நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். ஆனால் சில மனிதர்களை நம்ம போய் பேச ஆசைப்படுவோம், அவங்க கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுவோம், அவங்களோட க்ரோ ஆசைப்படுவோம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவோம். சில வீடுகளுக்கு போகும்பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். சில இடங்களுக்கு போகும்போது அங்கே ஒரு அமைதி இருக்கிறத பார்ப்போம், அங்கே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்க பார்ப்போம். இது ஏன் தெரியுமா? அங்கே பேசப்படுகிற வார்த்தைகள். எந்த வீட்டில் சண்டை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், இதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த வீட்டில் சண்டை அதிகமாக இருக்கோ, எந்த வீட்டில் நெகட்டிவ் வார்த்தைகள், குறைவின் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், மற்றவர்களை பற்றி காசிப் பண்ணுகிற வார்த்தைகள் இருக்கோ, அந்த வீடோ, அந்த கடையோ, அந்த ஆஃபீஸோ, அந்த மனிதர்களோ நெகட்டிவிட்டி தான் கொடுப்பாங்க. வேற யாராலையும் அவங்க சரியாக குரோ ஆக முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் காலேஜ் முடித்து வேலைக்கு போக ஆரம்பித்த நாட்கள், சேல்ஸ் வேலையில் இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஸோ சேல்ஸ் வேலைன்னா ஃபுல்லாக வெளியே சுற்றுறது, வெளியே கடையாக போயிட்டு வருது. அப்போ அந்த சேல்ஸில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும், டீ கடை தான் எங்களுக்கு பொக்கிஷம். ஸோ அங்கே தான் போய் நாங்கள் நிறைய நேரத்தில் லஞ்ச் சாப்பிடுவோம், அங்கே தான் உட்காந்து ஏதாவது டீ சாப்பிடுவாங்க. மற்ற சேல்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வேலை முடிச்சு இல்லாட்டி பிரேக் அங்கே வருவாங்க, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீ கடையில் எப்போதும் கூட்டமாக நாங்கள் உட்காந்துருப்போம். அந்த டீ கடை, அந்த சேட்டா ஒரு விஷயத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பார். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, எங்களுக்கு அக்கௌண்ட்லாம் வச்சுருந்தோம், நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். ஆனால் அவர் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவார். ஒரு விஷயம் மட்டும் ஒத்துக்கவே மாட்டார். நாங்கள் ஏதாவது நெகட்டிவாக பேசுகிறோம் வச்சுக்கோங்க, ஏதாவது தப்பாக பேசுகிறோம் வச்சுக்கோங்க, யாரையாவது குறை சொல்லி அங்கே பேசணும் வச்சுங்களேன், அவரை தம்பி பேசக்கூடாது அப்படின்வார். சில சமயம் கோவம் வரும், என்ன சேட்டா டீ சாப்பிட வந்தோம், காசு கொடுக்குறோம், நீங்கள் இதெல்லாம் நாங்கள் என்ன பேசணும்னு சொல்லுறது, இல்லைப்பா நோ அப்படின்றவார். யார் இருந்தாலும் சரி, அங்கே உட்காந்து நீங்கள் யாராவது அரசியல் தலைவரை பற்றி தப்பாக பேசினாலோ, சினிமா நடிகரை பற்றி தப்பாக பேசினாலோ, இல்லாட்டி உங்கள் மேனேஜரை, உங்கள் வீட்டை குறித்து, இல்லாட்டி வேறு யாரை பற்றி தப்பாக பேசினாலும் விடவே மாட்டார், ஸ்டாப் பண்ணிடுவார் உடனே. நான் அவர்கிட்ட ஆச்சரியமாக கேட்டேன். அப்புறம் ஒரு நாள் தனியாக அவர்கிட்ட பேசும்போது, சேட்டா மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீங்க, ஏன் இந்த ஒரு விஷயத்த விட மாட்டீங்க, ஏன் உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி ஆரம்பத்தில் நான் இந்த தப்பு பண்ணேன்ப்பா. அவருக்கு நான் அப்போ பேசும்பொழுதே அவருக்கு ஒரு 58 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே சென்னைக்கு முதல்ல டீ கடையில் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் டீ கடை நானாக சொந்தமாக போட்ட பிறகு ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு எனக்கு வெறும் லாஸ் தான்.
ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது ஒரு நாள் என்னோட மாமா ஒருத்தர், ரொம்ப வயசானவர், அவரை ஊருக்கு போகும்போது சந்தித்தேன். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி லாஸ் ஆகிட்டே இருக்கேன்னு. அப்போ அவர் என்கிட்ட ஒரே விஷயம் சொன்னார், உன் டீ கடையில் என்ன வார்த்தைகள் பேசப்படுதுன்னு ஜாக்கிரதைன்னு சொன்னார். அவர் சொன்னார், அங்கே குறைவான வார்த்தைகள் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த கடையில் கஸ்டமரால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அங்கே ப்ராஃபிட்டே இருக்காது என்று சொன்னார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறேன். இந்த கடையில் பேசப்படுகிற வார்த்தைகள் உருவாக்குகிற வார்த்தைகளாக இருக்கணும், பாசிட்டிவ் வார்த்தைகளாக இருக்கணும், மற்றவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்குற வார்த்தைகளாக இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட எனக்கு லாஸ் வந்ததே கிடையாதுன்னு சொன்னார். யுவர் வேர்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். வார்த்தைகளை உதாசனப்படுத்தக்கூடாது. நம்ம பிள்ளைகள் மேலே என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், நண்பர்கள் மேலே என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், நண்பர்களை பற்றி என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், பின்னாடி என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், முன்னாடி என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், எல்லாமே ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ ஒருத்தரை பற்றி நம்ம இருக்கிற இடத்துல அவங்கள பற்றி குறைவாக பேசிகிட்டே இருப்போம். நம்ம நினச்சிப்போம் அவங்கள பழி வாங்குறோம்னு நினச்சிப்போம். இல்லை, நம்மளை தான் நம்ம பழி வாங்கிக்கிறோம். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் மோசமாயிடுது. ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் இன் திஸ், ஐ ஹவ் டு அட்மிட். ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் இன் திஸ். நான் பர்ஃபெக்ட் இல்லை, பட் ஆனால் நான் முடிவு இருக்கிறேன். எனக்கு வயசு ஆக ஆக வசனங்கள் இன்னும் நான் படிக்க எனக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆக, எனக்கு பிள்ளைகள் பல இடங்களில் உருவாகும் பொழுது எனக்கு பொறுப்பு, எனக்கு தெளிவு வருகிறது. நான் முடிவு எடுக்கிறேன், நான் முடிவு எடுத்திருக்கிறேன், குறைவின் வார்த்தைகளை பேச மாட்டேன் என்று சொல்லி, உருவ கேலி பண்ண மாட்டேன் என்று சொல்லி. நான் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் நான் முடிவு எடுத்திருக்கிறேன், உருவ கேலி பண்ண மாட்டேன். யாரையும் கேலி பண்ணுறன்ற பேச்சில் உருவ கேலி பண்ண மாட்டேன், பாடி ஷேமிங் பண்ண மாட்டேன், கிண்டல் அடிக்க மாட்டேன், யாரை பற்றி குறைவாக பின்னாடி பேச மாட்டேன், அவங்க என்ன செஞ்சாலும் சரி குறைவாக பேச மாட்டேன். ஒருத்தரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துக்கிறான்டா அவங்க கிட்ட போய் உங்களுக்காக நான் அதை குறித்து ஜெபிக்கலாமான்னு கேட்பேன். இல்லாட்டி நான் தனிமையில் அவங்களுக்காக ஜெபிப்பேன். இல்லாட்டி யாராவது ஒருத்தர் அவங்க சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசணுன்னா கூட அதை குறித்து நான் என்ன பேசுவேன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம அவங்களுக்காக கன்சன்ட்டாக பேசுகிறோம் என்று சொல்லி நம்ம ஜெபமே அங்கே கொண்டு வர மாட்டோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குறைவாக தான் பேசிகிட்டு இருப்போமே தவிர ஜெபம் அங்கே இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் யோசிக்கிறேன் அதிகமாக. இதை நாம் செய்ய அந்த இடத்துல ஒரு ஹீலிங் வரும், ஒரு பாசிட்டிவிட்டி வரதை நம்ம நிச்சயமாக பார்ப்போம். ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் நமக்கு பல காரியங்களை கற்றுத்தர போகிற இதை குறித்து அடுத்த 10 நிமிஷத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இருதயத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் வார்த்தைகள் குறைவாக இருந்திருந்தா, குறைவை பேசியிருந்தா, காசிப் பண்ணியிருந்தா, எங்கள் வேர்ட்ஸை நாங்கள் மேனேஜ் சரியாக பண்ணலன்னா, கிண்டல் கேலி செஞ்சுருந்தா, ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, எங்களை மன்னிங்க என்று சொல்லி கேட்போமா? Forgive us, Lord. Forgive us. Forgive us, Master. எங்கள் வேர்ட்ஸை நாங்கள் சரியாக மேனேஜ் பண்ணலன்னா நிச்சயமாக எங்களால் முன்னேற முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். People cannot work with us, people cannot be with us, people cannot partner with us என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடமும் எங்கள் சுற்றி இருக்கிற இடங்களும் ஆண்டவரே ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே கடந்து வரும் என்பதை தெரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக வைக்க ஆசைப்படுகிறீரே. இப்போ எங்கள் உள்ளத்தை ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவரே நாங்கள் கன்ஃபஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் மரித்தீங்களா ஆண்டவரே, இந்த பாவத்திற்காகவும் தானே. எங்களுக்காக நீங்கள் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜெயித்தீர்களே ஆண்டவரே, நாங்கள் இதை ஜெயிக்கணும் தானே. இப்போ எங்களை ஜெயிக்க செய்யுங்க ஆண்டவரே, இந்த சின்னிலிருந்து ஜெயிக்க செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேர்ட்ஸை குறித்து நல்லா மேனேஜ் பண்ணுறதை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் கலாச்சாரத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். இதை எப்படி சரியாக மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேர்ட்ஸ் யாரை பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? என்ன வேர்ட்ஸில் இங்கே போடப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக வாசிங்க யாராவது. ஈதோஸ், பாத்தோஸ், லோகோஸ், ரெட்டாரிக், இந்த வேர்ட்ஸில் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா பேசுகிறத குறித்து சொல்லப்படும். பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் ஸ்பீக்கிங்கை குறித்து
பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். ஈத்தோஸ் என்றால் இது ஒரு கான்செப்ட், ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் நல்ல பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கணும்னா, நல்ல பேசுகிறவராக இருக்கணும் என்றால் இந்த 3 விஷயங்கள், அதாவது ஈத்தோஸ், பாத்தோஸ் அண்ட் லோகோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஈத்தோஸ் என்றால் அதுக்கு என்னென்னா அந்த பர்சனோட கிரெடிபிலிட்டி, அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய குணங்கள் ரொம்ப முக்கியம். பாத்தோஸ் என்று சொல்லும்போது பேசுகிற விதம், லோகஸ் என்று சொல்லும்போது பேசுகிற காரியம் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேம் ஒர்க். டோஸ்ட் மாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங்காக கற்றுக் கொடுக்குற ஒரு இது. அந்த மாதிரி எங்கே நீங்கள் போனாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை சொல்லுவாங்க. ரிட்டோரிக் என்றால் ஒரு கன்வின்சிங் ஸ்பீச்சை கொடுக்கறத பற்றி ஒரு ஸ்டடி. ஸோ அதான் ரிட்டோரிக். ஸோ இந்த வார்த்தை எல்லாமே நல்ல பேச்சாளருக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அண்ட் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாமே கிரீக் வார்த்தைகள், கிரேக்க மொழியில். இன்ஃபேக்ட் கலாச்சாரங்களில், ஏன்ஷியன்ட் கலாச்சாரத்தில் பழமை வாய்ந்த கலாச்சாரம் எது பப்ளிக் ஸ்பீக்கிங்கை என்கரேஜ் பண்ணுச்சுன்னா அது கிரீஸ். அந்த கிரேக்க கலாச்சாரம் தான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை ரொம்ப என்கரேஜ் பண்ணி கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்காக அந்த காலங்களே நிறைய வகுப்புகள் இருக்கும். நியூ டெஸ்ட்மெண்ட் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு? கிரேக்க மொழியில். அதில் இருக்கிற வேர்ட்ஸ், அதில் பேசப்பட்ட காரியங்கள்லாம் பொயட்டிக்காக இருக்கும், ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த பேசுகிறதை குறித்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ண இந்த கிரேக்க மொழியோட கலாச்சாரத்தோட சில விஷயங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினச்சேன். அதாவது நம்ம வேர்ட்ஸை, நம்ம வார்த்தைகளை, எல்லாரும் சொல்லுங்க, நம்ம வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துவதற்கு, மேனேஜ் பண்ணுவதற்கு என்ன ஃப்ரேம் ஒர்க்குன்னு கற்றுக்க போகிறோம். எப்போதுமே எல்லாருக்கும் உதவி தேவை. நம்ம எல்லாருக்குமே நல்ல உள்ளம் இருக்குது, யாருமே கெட்டவங்க கிடையாது. ஆனால் அது எப்படி சரியாக செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? நம்ம பண்ணுற தவறுகளை நம்ம உணரணும், ஒப்புக்கொள்ளணும். நிறைய நேரத்தில் நம்ம ஒத்துக்கொள்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. நம்ம உணர்ந்து ஒத்துக்கொண்டோன்னா அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அது எப்படி சரி செய்கிறதுன்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஸோ இப்போ அதை தான் செய்ய போகிறார். ஓகே, இது பேர் எல்லாரும் சொல்லுங்கள், ஓ சி தி. ஓ சி தி, இதுதான் ஃப்ரேம் ஒர்க். இது ஆக்சுவலாக 3 கிரேக்க வார்த்தைகள். அதை நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஹோ என்றால் ஒராவ் என்கிற வார்த்தை, சி என்றால் சியாஸ்மஸ் என்கிற கிரேக்க வார்த்தை, தி என்றால் தியோராவ் என்கிற கிரேக்க வார்த்தை. இந்த 3 கிரேக்க வார்த்தைகளை இங்கே கொண்டு வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக மாற்றிருக்கிறேன். நீங்கள் இந்த வார்த்தைகளை இப்போ கவனமாக கேட்டுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. தெரிஞ்சுக்கணும்னு அப்புறமா கேளுங்க, நான் வேணா சொல்லித்தரேன். பட் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஓ சி தி. இதான் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்காக இருக்க போகுது. ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? மேனேஜ், வேர்ட்ஸை நல்லா மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அது எப்படி மேனேஜ் பண்ணுன்றதுக்கு ஒரு சின்ன திட்டம், ஒரு டூல், அதுதான் இந்த ஃப்ரேம் ஒர்க். ஹோ என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன்? ஒராவு என்ற ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு விஷயத்தை சரியாக முழுமையாக பார்ப்பது. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு விஷயத்தை சரியாக முழுமையாக பார்ப்பது. ஜீசஸ் அப்படி பார்த்தாரா? ஜீசஸ் பார்த்தாரா? ஒரு பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கூட்டு வராங்க. அந்த ஸ்திரீ செய்த பாவம் பெரிய பாவம் தான், அதை மறுக்கவே முடியாது. நடுவில் நிறுத்திட்டாங்க. அந்த காலத்தில் அதுக்கு ஒரு தண்டனை உண்டு, மோசேயோட லா படி தண்டனை உண்டு. அதை தான் சொல்றாங்க, தண்டனை இருக்கே, லால மோசேயோட லால சொல்லியிருக்கே என்று சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ ஜீசஸ் அந்த லாக்கு எதிராக போக முடியாது, ஏன்னா அவங்க எல்லாம் அந்த லா கீழே தான் வராங்க. சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த லா கீழே தான் வராங்க. இப்போ ஜீசஸ் இல்லைன்னு சொன்னார்னா எல்லாரும் சேர்ந்து அவரை வெறுத்துடுவாங்க, ஒதுக்கிடுவாங்க, இல்லாட்டி அவரை பனிஷ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அதே ஜீசஸ் இல்லை, பண்ணக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லி அவளை கொலை செய்யக்கூடாது. அந்த லா படி இப்படி மாட்டின ஸ்திரீயை கல்லால் அடித்து கொலை பண்ணணும். எப்படி? கல்லால் அடித்து கொலை பண்ணணும். அதனால் கல்லோடு நின்றுட்டு இருக்காங்க கையில். ஜீசஸ் இல்லை அப்படின்னு சொன்னார்னா இப்படி ஆகிடும். ஆனால் அதே ஜீசஸ் பண்ணலான்னு சொன்னார்னா, ஆமாம் லா அப்படி தான் சொல்லி பண்ணலான்னு சொன்னார், என்ன ஆகும்? நீங்கள் இவ்வளோ நாள் அன்பை போதிக்கிறீங்களே, கிருபையை போதிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு டீச் பண்ணதெல்லாம் பொய்யா என்று சொல்லி அவருக்கு அகேன்ஸ்டாக வருமா? இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? அவங்கெல்லாம் வந்து அங்கே ப்ரெஷரை பில்ட் பண்ணும் பொழுது, ப்ரெஷர் சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு எல்லாம் கேட்கலாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? நம்ம ப்ரெஷரில் என்ன பண்ணுவோம்?
நமக்கு ப்ரெஷர் வந்தால் என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, ப்ரெஷர் வந்தால் என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத வார்த்தைகள் அப்போ தான் பேசுவோம். ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணாரு? சொல்லுங்களேன், ஜீசஸ் என்ன பண்ணாரு? ரியாக்ட் பண்ணல, அமைதியாக இருந்தார். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த அமைதி ஒரு லேசினஸ் அமைதி கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோ, அந்த அமைதி ஒரு அசட்டு தன்மையான அமைதி கிடையாது, ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் அமைதி கிடையாது. அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. அவர் அங்கே டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் கூட்டமாக வர்றாங்க, இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ஜீசஸ் அங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு? நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. பார்த்த பிறகு அமைதியாரு. என்ன பார்த்தாரு? என்ன பார்த்தாரு? அவர் எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு இவங்க செட் பண்றது ட்ராப்பு இவங்க கிட்ட உண்மை இல்லை என்பதை? அதே லா, லேவிய ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லெவிட்டிகஸ்ல அதே லா, இவங்க எந்த லாவை கோட் பண்றாங்களோ அதே லா, எந்த மோசேவோட லெவிட்டிகஸ் லாவை கோட் பண்றாங்களோ அதே லா, இப்படி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கலால அடிக்கணும்னு சொல்லப்படுகிற அதே லா அந்த ஆணையும் பனிஷ் பண்ணணும்னு சொல்லுது. எங்க அந்த ஆண்? அவ்வளோ ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல அவ்வளோ கவனமாக முழுமையாக அது என்னன்னு பார்க்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நம்ம ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறோம்னா, ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் வரும் பொழுது அந்த சிச்சுவேஷனை முழுசா நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வது இல்லை, ஆழமாக புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்வது கிடையாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டூல். ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் வருது, உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்கன்னா, முதல்ல நீங்கள் அந்த சிச்சுவேஷனை நான் முழுசாக பார்த்துட்டேன்னா, யாரை பற்றி நான் பேச போகிறேனோ அவங்கள பற்றி, அவங்க ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்க என்பதை முழுசாக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது பின்னாடி என்ன இருக்குது என்பதை முழுசாக நான் அறிஞ்சுக்கிட்டேன்னா, ஐ வில் டேக்கன் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங், குட் வியூ ஆஃப் திஸ் பர்சன் அண்ட் தி சிச்சுவேஷன்றது ரொம்ப முக்கியம். ஓ ஓ ஓ ஓஹோ ஓஹோஹோ ஓஹோஹோ ஓ. அடுத்தது சி. சி என்ற வார்த்தைக்கு சியாஸ்மஸ் என்று அர்த்தம், கிரேக்க வார்த்தை. சியாஸ்மஸ் அப்படின்னா என்னன்னா எக்ஸ். எப்படி? எக்ஸ். இது வந்து ஆக்சுவலாக கிராஸ். என்னது? கிராஸ். கிராஸ் என்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க், கிராஸ். இந்த சியாஸ்மஸ் என்கிறது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிற நிறைய பொயட்ரி, நிறைய லிட்ரேச்சரில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபேமஸான லிட்ரரி வேர்ட். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா அப்பா கேள்விப்பட்டீங்களா? அப்பான்னா என்னது? அப்பா ஃபாதர். எவ்வளோ பைசுத்த வான்கள் என் பிள்ளைங்க ஆண்டவரே. அப்பான்னு ஒரு மியூசிக் குரூப் இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா அப்பா சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா? கேட்டிங்களா இல்லையா? வெறும் ஆப்ரேயா மட்டும் தலையாட்டுறாரு. அதுலேருந்து என்ன தெரியுது? அவர் காலத்தின் பாடல்கள் 80ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். கரெக்டா? 70s 80ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவங்க. அப்பான்றது வந்து ஒரு பெரிய குரூப், அவங்க பெரிய மியூசிக் பாப் ஆல்பம் குரூப். அவங்க நிறைய ஹிட் சாங்ஸ்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு, பயங்கர ஹிட் சாங்ஸ் வந்திருக்கு. அவங்க கொஞ்சம் கிறிஸ்டியன் கிறிஸ்மஸ் சாங்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க, அது கூட ஃபேமஸ். இந்த அப்பா குரூப்போட நேம் ABBA. ஆனால் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த B அண்ட் B நடுவில் ஒரே மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ABBA அப்படி இருக்கும். இது வந்து ஒரு இந்த கிரேக்க லிட்டர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த அப்பான்ற பேர் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அவங்க சாங்ஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட குரூப் நேம் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அதை எழுதியிருந்த விதம், ரெண்டு பியும் ஒன்று பார்க்குற மாதிரி சைடில் இன்னொரு A. ஸோ இது வந்து பயங்கரமாக பீப்புளை அவங்க அட்டென்ஷனை கிராப் பண்ணிடுச்சு அதை எழுதியிருந்த விதம். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த கிரேக்க லிட்ரேச்சரே வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது
அது என்ன பண்ணும்னா மனுஷங்களுடைய சைக்காலஜி அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்து வரைக்கும் போய் அதை அவங்களுக்கு கிராப் பண்ணுமா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கிரேக்க மொழியில் எழுதுகிற நிறைய போய்ட்ரிஸ் இந்த ஃபார்மேட்டில் எழுதுவாங்களாம். ஜான் எஃப் கென்னடி சொல்வார், வாட் யுவர் கண்ட்ரி டிட் ஃபார் யூ, பட் ஆஸ்க் வாட் யூ டிட் ஃபார் யுவர் கண்ட்ரி. இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் ஃப்ரேசஸ் பைபிளில் நிறைய வசனங்கள் இந்த முறைமையை பயன்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த முறைமையை பயன்படுத்தும் போது அது ஹார்ட்டுக்குள்ளே போய் அந்த ஹார்ட்டை டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், என்ன எதிர்பார்க்குமோ அது பண்ணக்கூடிய விஷயம். ஜீசஸ் இங்கே சியாஸ்மஸை ஃபாலோ பண்ணுறார். எப்படி சொல்லட்டுமா, கூட்டமாக வராங்க, பார்த்துட்டாரு, குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க, தரையில் குனிஞ்சு எழுதுறாரு. எப்படி தரையில் குனிஞ்சு எழுதுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, எழுந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, திரும்பி தரையில் குனிஞ்சுறாரு, எழுத ஆரம்பிச்சிடறாரு. தரையில் குனிஞ்சு எழுதுறாரு. அவங்க ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணுறாங்க. இவர் அமைதியாக தரையில் குனிஞ்சது எழுதுறாரு. திரும்பி மேலே பார்க்குறாரு, ஒரு ஆன்சர் சொல்கிறாரு, திரும்பி தரையில் குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிடறாரு. இங்கே இருக்கிற இந்த ஃபார்மேட், தரையில் குனிஞ்சு எழுதுறது, அவங்கள பார்த்து பதில் சொல்கிறது, திரும்பி தரையில் குனிஞ்சு எழுதுறது. இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க, மேலே பார்க்குறது, தரையில் குனிஞ்சு எழுதுறது, பதில் சொல்கிறது, திரும்பி தரையில் குனிஞ்சு திரும்பி பார்க்குறது. இட் வாஸ் சியாஸ்மஸ். என்ன ஜீசஸ் பண்ணாருனாங்க, அவங்க பார்த்தோன்னே அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இங்கே இந்த பெண் பிரச்சனை கிடையாது, பெரிய பிரச்சனை கிடையாது, அவங்களுடைய இருதயம் தான் பிரச்சனை. தே கேம் வித் an intention of arresting Jesus, trapping Jesus. அதுக்கு அந்த பொண்ணை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துனாங்க. நிறைய நேரத்தில் நம்ம சுற்றி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் பில்ட் ஆகும் பொழுது நம்ம பேசணும், நெகட்டிவான வார்த்தைகளை பேசணுன்ற ஒரு கட்டாயம் உண்டாகும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சிச்சுவேஷன், அந்த பர்சன், அந்த அந்த வார்த்தைக்கு அதுக்கு பதில் கொடுக்கணும்னு நினைப்போம், அதை நம்ம சரி செய்யணும்னு நினைப்போம். அதனால பல நேரத்தில் நம்மளும் குறைவான வார்த்தைகளை பேசி மாட்டிக்கிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த ப்ரெஷரை உண்டாக்குறது பிசாசு. அவங்க உள்ளத்தில் வேற ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கும், வேற ஏதோ ஒரு காரியம் இருக்கும், நம்மளை நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதை தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இந்த டூல் எப்படி நம்ம பயன்படுத்த முடியும்? ஜீசஸு தரையில் எழுதும் பொழுது அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங். இந்த தரையில் எழுதுறது பற்றி நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெப்ரசன்டேஷன் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அந்த மண்ணில் கை வைக்கும் பொழுது பலருக்கு பல விஷயம் ஞாபகம் வந்துருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு அது ஞாபகம் வருதா? அந்த தேவாதி தேவனோட கரங்கள் மண்ணில் படும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கிரியேஷன். அந்த தேவாதி தேவன் அந்த மண்ணில் கை வச்சு மனுஷனையும் மனுஷனும் உருவாக்கினார். And now when Jesus touches that ground, I'm sure many of them would realize creation power. I think he was giving a message. இவளும் நான் உருவாக்கினவள், நீங்க எல்லாம் நான் உருவாக்கினவங்க. I created you with so much of love. நம்ம சுற்றி என்ன ப்ரெஷர் சிச்சுவேஷன் வந்தாலும் we should be in a position, முதல்ல கர்த்தரோட வார்த்தையை அதில் வெளிப்படுத்த கற்றுக்கணும், கர்த்தரோட குணத்தை அதில் வெளிப்படுத்த கற்றுக்கணும், கர்த்தர் எதுக்காக நம்ம உருவாக்கினார் என்பதை அதில் நம்ம புரிந்து கொள்ள கற்றுக்கணும். ஜஸ்ட் a moment of prayer and pause before we react. ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் எடுங்க, ஒரு சின்ன ஜபம் செய்யுங்க உள்ளத்தில். ஜஸ்ட் a second prayer also will do. ஒரு செகண்ட் ஜபம் கூட போதும். அதை நீங்கள் பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகும்? வெரி பவர்ஃபுல். அவங்க ஏன் அதை பண்ணுறாங்க, ஏன் அதை பேசுகிறாங்க, அவங்க உள்ளம் என்ன அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் அடுத்தது பேச போகிற வார்த்தை அந்த ரூட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான பதில். நீங்கள் மேலோட்டமாக அவங்க ஒரு குறைவன் வார்த்தையில் பேசுவோம், நீங்களும் குறைவன் வார்த்தையில் பேச மாட்டீங்க. நீங்கள் இப்போ பேசுகிற வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கே ஒரு பதிலாக இருக்கும். ஆனால் அதை செஞ்சுட்டு திரும்பியும் அமைதிக்கு போயிடுங்க, ஜபத்துக்கு போயிடுங்க. அதை வளர்க்காதீங்க, வளர்க்காதீங்க. என்ன பேசணுமோ அதை பேசிட்டு திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. சியாஸ்மஸ், கடைசியில் தீ என்னது, இதெல்லாம் முடிஞ்சுது.
ஆனால் அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட்டு வைக்கல அவர், அவங்களுக்கு a word of healing பேசுறாரு. தெராப்பு என்றால் ஹீலிங் என்ற அர்த்தம், சுகம் என்ற அர்த்தம், பில்டிங் என்ற அர்த்தம். நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸில் ப்ரெஷர் இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் எப்பொழுதுமே அங்கே ஒரு பில்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு. நிறைய பேர் நினைக்கலாம் சும்மா சும்மா இவன் அவனுக்கு நடந்த அடியா கிடியா ஃபோட்டோ போட்டுட்டு இருக்கான்னு. எனக்கு இதை நான் ஃபோட்டோ போட்டு பிரசங்கம் பண்ணலன்னா இது முடியல. இந்த நெகட்டிவ் விஷயத்தின் மூலமாக பல பேரை உற்சாகப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியும், கற்றுக் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு பாசிட்டிவ் பில்டிங் ஹீலிங் பீப்புள் த்ரூ எவ்ரி நெகட்டிவிட்டி தட் கம்ஸ் டு மை லைஃப். என் வாழ்க்கையில் வர எல்லா நெகட்டிவின் மூலமாக மற்றவர்கள் உருவாக்க, பலப்படுத்த, வளர செய்ய வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி மூலமாக கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. இயேசு கிறிஸ்து அதை விட்டு வைக்கல. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு நெகட்டிவ் காரியத்தை கொண்டு வரனா முடிக்கும் பொழுது பாசிட்டிவான விஷயத்தை பேசி யாராவது ஒருத்தரை உருவாக்கி ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு அதன் மூலமாக யாருக்காவது ஒரு வளர்ச்சியை நீங்கள் கொடுக்க முடியும்னா அதுதான் எனக்கு பிரியமானவர்களே. நம்ம வேர்ட்ஸ் இன்றைக்கு ரொம்ப கேவலமாக பயன்படுத்தப்படுகிறத பார்க்குறேன். மீடியாவில், மற்ற இடங்களில், ஏன் சபைகளில் வார்த்தைகளை கேஷுவலாக உதாசீனமாக உலகம் புத்திசாலித்தனத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு நினச்சி புத்திசாலியாக பேசுகிறேன்னு நினச்சி பல நேரங்களில் I see words being used so badly. People do not realize அதுதான் அவங்களுக்கு பெரிய அடி என்று சொல்லி. பட் ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரும் பொழுது நிச்சயமாக நம்ம வார்த்தைகளை பற்றி கேட்பாரு. And we should learn to manage our words.